வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம வந்து இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வேறு இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வேறு பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் வந்து நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் வந்து பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது வந்து சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது வந்து இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளவு குரு சக்தி அதிகரிக்கிறதுனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மகர ராசி, மகர லக்னம், ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. யாராவது மகர ராசி இருங்க, ஆமாம் இப்படி தான் ஒவ்வொரு ஜோசரும் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கத்தில்லை அப்படின்லாம் உக்காந்துடாதீங்க. இதுக்கப்புறம் உங்களது ஏறுமுகம். ஏன்னா 7.5-8 வருஷம் நம்ம சனி பயிற்சியில் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வருஷம் வாக்கியம் ஒர்க் ஆகிறவங்களுக்குலாம் ஒரு 6 மாதமாக தான் கொஞ்சம் மூச்சு விட்டு வெளியே வந்து இந்த நீலாம்பரி மாதிரி இப்படி தான் இருக்கா, வாவ் சென்னை அப்படின்ற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு பார்ப்போம். அதனால் இப்போ தான் கொஞ்சம் சரி ஆகிட்டு வருது நம்ம லைஃப். இப்போ குரு பகவான் நம்மளை பார்க்கறதுனால சூப்பராக மேலே கொண்டு வருவார், பயங்கரமாக மேலே கொண்டு வருவார். சரிங்களா? எந்தெந்த விஷயத்தில் கொண்டு வருவார்னா, உங்களுடைய 3ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறதுனால எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொண்டு வருவார். அதை நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் எதையும் தட்டில் வச்சு கொண்டு வந்து நம்மகிட்ட தரமாட்டார். எதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி ஓடுறோமோ அதுக்கெல்லாம் கொடுப்பார். சரிங்களா? இப்போ முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, சந்தோஷமான விஷயம் என்னென்னா கல்யாணங்க.
மகர ராசி நம்மளுக்கு ஏற்கனவே சனி பகவானுடைய சொந்த வீடு. நம்மளுக்கு இந்த கல்யாணம் அமையத்துக்குள்ளே போதும் ஆகிடும். அதுவும் இந்த 7-8 வருஷத்தில் பொண்ணு நம்மக்கிட்ட பொண்ணு தரேன்னு சொல்லி ஓடி வந்தவங்களாம் கடைசியில் நம்மளை விட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. அந்த நிலமெல்லாம் இருந்ததுன்னா இப்போ கல்யாணத்துக்கு அவ்வளோ டைம் சூப்பராக இருக்குது. இப்போவே பண்ணிவிடுங்க. செகண்ட் திங்கிங்கே வேண்டாம். இப்போ தான் காலகட்டம் நல்லா இருக்குது. டப்புன்னு பண்ணுங்க. அது இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா இந்த டிசம்பர் 5 கேது பகவான் வந்துடுவார். உங்களுடைய 7ஆம் வீட்டில் கேது பகவான், உங்களுடைய ராசி லக்னத்தில் ராகு பகவான் வருவார். டிசம்பருக்கு 5க்கு அப்புறம்லாம் கஷ்டங்க கொஞ்சம். அதனால் டிசம்பருக்கு முன்னாடியே பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் கல்யாணம் பண்ணிவிடுங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன தொழில், கல்யாணம் எப்போ நடக்கும்? கையில் டப்பு இருந்தால் தானே மதிப்பு வரும். அதுவும் ஜென்ஸுக்கு கண்டிப்பாக கையில் அது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு வேறு லேபிள் ஓட்டிட்டாங்க. வேலையும் செய்யணும் எல்லாம் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் வேலையோ இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்றதுக்கு பயங்கரமான உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் போன வருஷமே நம்ம சொல்லியிருந்த பிஸ்னஸ் நல்லா வரணும். அதை ஒழுங்காக பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா வருவாங்க. வெறும் பிஸ்னஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? பேருக்கு நிறைய பேர் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. காசு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா இவங்க கை காசு போட்டு வாடகை கட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது. சரிங்களா? பிஸ்னஸ்னால் ப்ராஃபிட் சம்பாதிச்சு நம்ம பாக்கெட்டில் வரணும் காசு. அது இப்போ வரும். போன வருஷமே நிறைய பேருக்கு வந்திருக்கும். வராதவங்களுக்கு இந்த வருஷம் வரும். ப்ராஃபிட் கண்டிப்பாக கைக்கு வரும். அதனால் கல்யாணம் பண்ணுங்கள். பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும். சந்தோஷமாக இருங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்துலலாம் நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே வருவீங்க. சரி, இதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் நல்லது அப்படின்னா, சனி பகவான் வீடுன்றதுனால மங்கள சனீஸ்வரரை வழிபடுங்க. சார் மங்கள சனீஸ்வரர்னா யார் சார்? திருக்கொல்லிக்காட்டில் இருக்கார், கலப்பையோடு இருப்பார் சனீஸ்வர பகவான். அவரா? எல்லாம் கரெக்டு. ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ஒய்ஃபோடு இருக்கிறவங்க எல்லாம் மங்களம். சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் ஒய்ஃபோடு இருக்காரோ அதெல்லாம் மங்கள சனீஸ்வரர். ஒய்ஃப் யார்? ஜேஷ்டா தேவி, மூதேவின்னு சொல்லலாம். மூதேவி இல்லை, மூத்த தேவி. அந்த மூத்த தேவி ஜேஷ்டா தேவி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சனீஸ்வரர் இருப்பார். அவர் எல்லாம் மங்கள சனீஸ்வரர். எங்கெங்கே சார் அந்த கோயில் இருக்குன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. சென்னையில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது முக்தீஸ்வரர் கோவில். உங்களுக்கு திருவள்ளூரில் இருக்குது மாந்தீஸ்வரர் கோவில். உங்களுக்கு கொல்லிமலையில் இருக்குது அரப்பள்ளீஸ்வரர் கோவில். திருக்கொல்லிக்காடு எல்லாருக்கும் தெரியும். ராமநாதபுரத்தில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே, திருச்செங்கோடில் இருக்குது. நீங்கள் எங்கெங்கே பழைய கோவில், ரொம்ப பழைய காலத்து எல்லா கோவிலையும் ஜேஷ்டா தேவி இருக்குங்க. ஏன்னா மூத்த தேவிங்க. மூத்த தேவி இருக்கிற இடத்துலலாம் சனீஸ்வர பகவான் இருக்கிறது மங்கள சனீஸ்வரர். அதுவும் மூத்த தேவி பார்த்தீங்கன்னா இடுப்பில் 2 குழந்தையோடு இருப்பாங்க. குளிகன் மாந்தி 2 குழந்தையோட. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. வேண்டுறது கிடைக்கும். சரிங்களா? இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்வீங்க. அதை தாண்டி நீங்கள் சிவபெருமான் அம்பாள் டிஃபால்ட் நம்ம நல்லபடியாக வேண்டலாம். இப்போ ராகு பகவான்லாம் இந்த வருஷம் கடைசியில் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அதனால் ரங்கநாதர் ரங்கநாயகி, திருச்சி ரங்கநாதர் ரங்கநாயகி பாம்பு படைக்கல இருப்பாங்க இல்லை, நர்தன கிருஷ்ணர், பாம்பு மேலே டான்ஸ் ஆடுற கிருஷ்ணர், பெஸ்ட்டு ரங்கநாதர் ரங்கநாயகி. முக்கியமாக திருமணத்துக்கெலாம் இதை வேண்டவே நீங்கள் ரொம்ப நல்லா முன்னேறி வருவீங்க. அதுவும் சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வேண்டது நல்லதுங்க. காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும் குளிகை நேரம். அதில் இன்ஃபினிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவோம். குளிகை தான் இன்ஃபினிட்டி. இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கிளாஸை சொல்லுவோம் கிளாஸில். அந்த நேரத்தில் வேண்டுங்க, ரொம்ப நல்லது. காலையில் 6:30 மணிக்கு சனிக்கிழமையில் எள்ளு சாதம் வைக்க. இது பெண் வீடு, நிலராசி, நீரும் வேலை செய்யும். ஏன்னா இது சிம்பிள் முதல்ல மாதிரி இருக்கும். நீர்லேயும் இருப்பாங்க, நிலத்துலையும் இருப்பாங்க. நீங்கள் அன்னதானம் போடுறது நல்லது. அது எள்ளு சாதம் அன்னதானம் போட்டிங்கன்னா, சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு எள்ளு சாதம் அன்னதானமாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். அதுவும் நீங்கள் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க, அன்னதானம் எப்போ கொடுத்தாலும் ஒரு 20 பொட்டலம் வாங்கினா 20 பொட்டலம் ஒவ்வொருத்தராக கொடுத்துருவாங்க. அந்த கதை கிடையாது. நீங்கள் பொட்டலம் வாங்கிட்டு கூட தண்ணி வைக்கணும். தண்ணியும் சாப்பாடும் சேர்ந்தாதான், சூரியன் சந்திரன் சேர்ந்தாதான் அது முழு அன்னதானம். சரி, அம்மா அப்பா சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கஷ்டப்படுற துப்புரவு தொழிலாளர்கள், கஷ்டப்படுறவங்க யாருக்கு கொடுத்தாலும் அது சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்த மாதிரி தான். அந்த அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு உங்கள் வாழ்க்கையிலே இது ஒரு பயங்கரமான வெற்றி தரும் குரு பயிற்சி அமையுங்க.
இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்க. நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் வந்து அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.